இந்த 7 பண்டிகையில நமக்கு, புறஜாதியாராகிய நமக்கு மைய இடத்தை கர்த்தர் இந்த ஒரே வசனத்தில் வைத்திருக்கிறார். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 22 வரை இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். முதலாவதாக 7 பண்டிகைகளை கர்த்தர் ஆசரிக்க சொன்னார். 4 பண்டிகைகள் தானிய அறுவடையின் நாட்களில், 3 பண்டிகைகள் பழங்களின் அறுவடையின் நாட்களில். தானிய அறுவடையின் நாட்களில் 4 பண்டிகைகள் அவையாவன: பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதற்கனி பண்டிகை, இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற வாரங்களின் பண்டிகை. இன்றைக்கு இந்த லேவியராகமத்தின்படி இன்றைக்கு பண்டிகையினுடைய பெயர் வாரங்களின் பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ், வாரங்களின் பண்டிகை. 7 வாரங்களை என்ன வேண்டும்? என்னைக்கிலிருந்து? முதற்கனி பண்டிகை எத்தனை முதற்கனியை அசைவாட்டுனாங்க பாரு, அன்னையிலிருந்து 7 வாரங்கள் என்ன வேண்டும். 49 நாள் முடிஞ்சிருச்சா? அந்த 50வது நாள், அதுதான் இந்த வாரங்களின் பண்டிகை. அல்லது சபை இதை என்ன அழைக்கிறது? சொல்லுங்க. பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று அழைக்கிறது. இந்த பண்டிகைக்கு கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்த வேண்டும். அத லேவியர்கள் பார்த்துக்குவாங்க. ஆனா இது குடும்பமாக தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. 21ஆம் வசனம் ஒருத்தர் வாசிக்கலாம். 21ஆம் வசனம்: அந்த நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. இது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. அப்போ குடும்பமாக, தலைமுறைன்னு சொன்னதும் என்ன அர்த்தம்? குடும்பமாக வருஷா வருஷம் நீங்க ஆசரிக்க வேண்டிய, செல்ல வேண்டிய, தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. நித்திய கட்டளைனா நித்தியத்துல தான் அது நிறைவு பெறும். இதெல்லாம் முடிஞ்சிச்சு பழைய ஏற்பாடு. நித்திய கட்டளைன்னா என்ன? இட்டர்னல்னா என்ன? நேற்று இன்று நாளை, நேற்று இன்று நாளை, உலக முடிவு பரியந்தம் இதை என்ன பண்ணணும்? கொண்டாட வேண்டும். ஹல்லேலூயா! ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இதுல ஆண்டவர் அற்புதமான ஒரு கட்டளை வைக்கிறார். 22ஆம் வசனத்துல என்ன இங்கே சொல்லுகிறது? உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும், சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும், யார் யாருக்கு? எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். ஏன் எளியவனுக்கும் பரதேசிக்கும்? குறிப்பா பரதேசி யாருன்னா நம்பத்தான். பரதேசி யாரு? நம்பத்தான். சரி, இந்த நாளை இயேசுநாதர் எப்படி நிறைவேற்றினார்? அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசுநாதர் பஸ்கா பண்டிகை அன்று பஸ்கா பலியிடப்பட்டார். புளிப்பில்லா அப்ப பண்டிகை அன்று பாவம் இல்லாதவராய், புளிப்பில்லாதவராய் கல்லறையிலே இருந்தார். அடுத்து 3வது பண்டிகை முதற்கனி பண்டிகை. அன்றைக்கு ஆசாரியன் கதிர்கட்டுகளை சுமந்து கொண்டு பலிபீடத்துல அசைவாட்டி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் கல்லறையிலிருந்து இயேசு உயிர்த்தெழுதலின் முதற் பலனானார். அப்ப இந்த 3 நிறைவேற்றிட்டார் இல்ல? அப்போ இயேசுநாதர் சொன்ன, மிக கவனமாய் சொன்ன சில வார்த்தைகள்: நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். எப்படி சொல்லுங்க? விடேன். நான் போய் உங்களுக்காக ஒரு
தேற்றரவாளனை அனுப்புவேன். நான் போகிறது உங்களுக்கு நல்லது. ஏசுநாதர் சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும் சொன்னாரா? நான் போய் உங்களுக்காக என்ன பண்ணுவேன்? ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போ அவர் எப்படி அனுப்பப்பட்டார்? அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. இது எப்படி நிறைவேறுச்சு? 17ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். வர ஞாயிற்றுக்கிழமை இதை குறித்து மிகவும் டீட்டெயிலா படிக்க போறோம், தியானிக்க போறோம். இப்பொழுது 17ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். பதினெட்டும் சேர்ந்து வாசித்துக்கலாம். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். கைகளை தட்டி சோர ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். கடைசி நாட்களில் யோவேல் தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது நிறைவேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். யாரும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை. யூதர்கள் மேல் நான் ஊற்றுவேன்னு சொல்ல, லேவியர்கள் மேல் ஊற்றுவேன்னு சொல்ல, ஆசாரியர் மேல ஊற்றுவேன்னு சொல்ல, படிச்சவங்க டிகிரி படிச்சவங்க மேல மட்டும் ஊற்றுவேன்னு சொல்ல, ஆண்கள் மேல மட்டும் ஊற்றுவேன்னு சொல்ல, பெண்கள் மேல மட்டும் ஊற்றுவேன்னு சொல்ல, மூத்தவர்கள் மேல மட்டும் முதியவர்கள் மேல ஊற்றுவேன்னு சொல்ல, வாலிபர்கள் மேல மட்டும் குழந்தைகள் மேல மட்டும் சொல்ல, யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ நாம எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறது நம்முடைய உரிமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆவியை பெறுவது நம்முடைய உரிமை. சொல்லுங்க, ஆவியை பெறுவது நம்முடைய, சத்தமா, ஆவியை பெறுவது நம்முடைய உரிமை. இப்போ இது ஒரு 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 சின்ன விளக்கம் சொல்றேன், அப்பதான் இது உங்களுக்கு புரியும். முக்கியம் இல்லாததுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கிறோம், முக்கியமானது எப்படி கோட்டை விட்டுறோம் அப்படின்றது இதுல இருந்து புரியும். புரியுதா? உதாரணத்துக்கு உங்க தாத்தா ஒரு 50 சென்ட் நிலம் வச்சுட்டு போய்க்கிறார், அரை ஏக்கரா. எங்க ஃபேமிலியில எடுத்துக்கன்னா அண்ணன் தம்பிங்க 3 பேர். அது எங்க அப்பாங்க வகையாரால பிரிஞ்சு அப்புறம் எங்க ஃபேமிலிக்குன்னு வரப்போ 3ல் ஒரு பங்கு. அதுல எங்க குடும்பத்துல பிரிக்கிறப்போ நாங்க 4 எங்க அம்மா 8. ஏன்னா பொண்ணுங்களுக்கு கூட எடுத்துன்னு போட்டோம். என்ன ஆச்சுதுன்னா கோடிக்கணக்கில் ஆகுது. நம்ம கிட்ட வரப்போ 5000 வருமோ 10,000 வருமோ தெரியாது. அதுக்காக நம்ம ஏன் போராடணும்னு அப்படியே விட்டேன். அப்படி அதை பத்தி கவலையே படாம விட்டுக்கிறேன். ஏன்னா எங்க ஒருத்தருக்கிட்டையும் அது வர 5000 10,000 வருமா, அதுக்காக என்னத்துக்கு போராடணும் விட்டு தூக்கியா வச்சுன்னுக்குறோன்னு சொல்றேன். ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் சொல்றேன். யாரை சொல்றேன்? எங்க ஆரோன்னு சொல்றேன். ஆரோன்னுக்கிறாரா? வெரி குட். ஆரோன்னு சொல்றேன், நீ லாஸ்ட் ஆள்பா, உனக்கு பங்கு இல்லைன்னு. என்ன நடக்கும் தெரியுமா? வீட்டுல பிரளயமே நடக்கும், வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான் ஆரோன். ஆனா ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுவது உன்னுடைய உரிமைனா இப்படி திரும்பி போயிடுறான். இப்போ அப்பா வழியா
மூதாவது வழியா சொத்து பணமா கிடைச்சா ஆளுக்கு ஒரு 10,000 20,000 லட்சம் ரூபாய் வருதுன்னு வச்சுக்கலாமே. அது செலவாயிடும். லட்சம் ரூபாய் பாக்கெட்ல இருக்குதுன்னு தெரிஞ்சாவே பொண்டாட்டி ஒரு பட்ஜெட் சொல்லும், பையன் ஒரு பட்ஜெட் சொல்லுவான், பொண்ணு ஒரு பட்ஜெட் சொல்லுவான். 3 பேரும் நம்மளுக்கும் ஏதோ ஒண்ணு வாங்கிக்கணும்னு தோணும். அது அப்படி போயிட்டு வந்தா காலி ஆயிடும். அது எவ்வளோ பெரிய சொத்தா இருந்தாலும் சரி, அது அழிஞ்சு போயிடும். ஆனா என்றைக்குமே அழியாத நித்தியம் வரையில நம்மை கை பிடிச்சு நடத்தின்னு போற இந்த ஆவியானவர் நமக்கு கிடைக்க பெற்ற உரிமை. அவரை மட்டும் டீல்ல விட்டோம். அவர் வேணா. என்ன பிரச்சனைனா, அவர் வந்துட்டா எல்லாம் கரெக்டாக்கணும், எல்லாம் ஒழுங்காக்கணும். அந்நிய பாஷை பேசிட்டு அதே வாயில இங்கிலீஷ் பேச முடியாது. நான் சொல்றது வெள்ளைக்காரன் பேசுற இங்கிலீஷ் இல்ல, நம்ம யாருக்கும் தெரியாத பேசுறோமே அந்த இங்கிலீஷ், அது பேச முடியாது. இல்ல இதை வச்சு ஒரு பாட்டே இருக்குது இல்ல, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் என்ன ஜபவீரன், வீட்டுக்கு போனா சண்டைக்காரன் சண்டைக்காரி, வாயில வர்றது அந்நிய பாஷை, சர்ச்சில் வீட்டுக்கு போனா தெரிஞ்ச பாட்டு தானே போட்டோமா, பாட்டு போட்டோம். அப்படி பட்டி தொட்டி எல்லாம் பாடின பாட்டு தானே இது. ஒன்னும் தெரியாத மாதிரி கீழே குனிச்சுக்கிறீங்க. அத்தனையும் கெட்ட வார்த்தை பேசுற வாயுங்கோ, அதனால தான் எல்லாம் கீழே குனியுது. ஆவியானவர் கூட இருந்தா அது பேச முடியாது. ஆவியானவர் கூட இருந்தா திருட முடியாது. ஆவியானவர் கூட இருந்தா போய் பேச முடியாது. அதனால அவர் நீ அங்க இரு நேருது, நீ கிட்ட வானா அங்கே இரு நேருது. அவர் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆவியானவரை பெறுவது நம்முடைய உரிமை. இந்த ஆவியானவர் பத்திய ஒரு ராவெல்லாம் பேசிருக்கலாம், இத்தாழ்நைட் பிரேயரா வச்சுக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது ஆவியானவரை குறித்து. அவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் ஒருவன் கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை செய்ய ஆவியானவருடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க எத்தனை பேர் ஏசுநாதரை சொந்த ரட்சகரா ஏத்துனுக்கிறீங்க? இது கூட கை தூக்காத சிலர் இருப்பீங்களே, உங்களை நிக்க வச்சு நான் சொன்ன குத்துறேன். இப்ப நான் யாருனாக்கிறீங்களா? எல்லாம் ஏத்துனுக்கிறீங்க. அப்போ இயேசுவை ஆண்டவர்னு சொன்னீங்களே, அதுக்கே உங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்திருக்கிறார். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்துங்கள். அப்ப அந்த ஆவியானவர் அருளப்பட்டார். பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம் நடந்துச்சு. காலையிலே சொன்ன நான், மோசேயின் நாட்கள்ல லேவியர்கள் எழும்பி 3000 சகோதரரை என்ன பண்ணாங்க? வெட்டி போட்டாங்க. இப்போ இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு இதே பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணா, ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு ட்ரமேட்டிக் சீன்கள்லாம் நடந்துச்சு. என்ன? வானம், அதாவது இடிமின்னல், அக்கினிமயமான நாவுகள், பூமி அதிர்ச்சி, வெடி வெடிச்ச மாதிரி, ஆட்டம் பாம்பு வெடிச்ச மாதிரி சத்தம். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டாங்க கிரவுண்டுக்கு. அது மாத்திரம் இல்ல, சபை பிறந்துருச்சு. பேதுரு தைரியமாய் பிரசங்கம் பண்ணான். எப்படி பண்ணான்னு தெரியுமா? ஒரே 50 நாளைக்கு முன்னால ஏசுநாதரை கைது செஞ்ச அந்த ராத்திரி தூரத்துல ஃபாலோ பண்ணின்னு போய் குளிர் காயறத்துல உட்கார்ந்தான். அங்க உட்கார்ந்து இருந்தவங்க சொல்லாங்க, இவனும் அந்த கலிலேயன் தான், அவன் கூட இருந்தவன் தானா, எனக்கு அவனை தெரியாதுன்னு. அதே பேதுரு மறுபடியும் அந்த வழியா ஒரு அடிமை பெண் வந்தா. அடிமை பெண்ணு அவர் சொன்னா, இந்த மனுஷனை நான் அவர் கூட பார்த்திருக்கிறேன், இவனும் அந்த கலிலேயன் தான். நான் இல்ல, அவரை அறியேன். மூணாவது இன்னொருத்தர் சொன்னதும் அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் அதே பேதுரு தான். இப்ப எழும்பி நின்று பிரசங்கம் பண்றான். வித்தியாசம் என்னன்னா, பரிசுத்தாவியானை பெறுவதற்கு முன்னால, பரிசுத்தாவியானவரை பெறுவதற்கு பின்னால. நம்ம வாழ்க்கையில கூட ஆவியானவரை பெறுவதற்கு முன்னால, ஆவியானவரை பெறுவதை பெற்ற பிறகு என்று ரெண்டு பகுதியாக பிரித்து கொள்ளலாம். ஆவியானவரை பெற்ற பிறகு உனக்கு நம்பிக்கை, ஆவியானவரை பெற்ற பிறகு உனக்கு பாதுகாப்பு. ஹோலி ஸ்பிரிட் எப்பவுமே தப்பா புரிஞ்சுக்கிறது எது தெரியுமா? நம்ம பரிசுத்த ஆவின்னு உடனே நம்ம கைத்தட்டி இப்படி ஆவியில நிரம்புறோம் பாரு, அது மட்டும் இல்லை, அது கூட தான். அது இல்லைன்னு நான் சொல்லல, அது நம்ம நிறையணும். இப்போ நான் செய்தி முடிச்ச பிறகு ஒரு 5 நிமிஷம்
துதிக்க எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்க போற. எல்லாம் கண்ணு முடிக்கணும், ஓப்பனா மனதை திறந்து ஆவியில நிரம்பி என்ன பண்ண போறோம்? கொஞ்ச நேரம் துதிக்க போறோம். அது தேவைத்தான், சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. அது உதாரணத்துக்கு போனை வைப்ரேஷன் மோட்ல வச்சுக்கிறீங்க. என்ன மோட்ல? வைப்ரேஷன்ல மோடு விட்டு சார்ஜ் போட்டீங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு போன் வந்துச்சு, என்ன ஆகும்? போனு சொல்லுங்க, ரிங் அடிக்குமா? என்ன ஆகும் சொல்லுங்க? அதான் வைப்ரேஷன் மோடுன்னு சொல்லிட்டுன்னு என்ன ஆகும்? வைப்ரேஷன் ஆகும். எப்பவுமே வைப்ரேஷன் ஆயினுக்குமா? எப்பவுமே வைப்ரேஷன் ஆகிட்டா போன் கெட்டுக்குதுன்னு அர்த்தம். தூக்கி எங்க போய் போட்டோம்னா உன்ன? இப்ப புரியுதா? ஆவியில நிரம்புறதுன்னா அப்போ அந்த வயரை எடுத்துட்டா அதுல சார்ஜ் இருக்காதா? இருக்கும். கடைசி வார்த்தை அலோன்னு சொல்லி முடிக்கிற வரலாம் அதுல என்ன இருக்கும்? சார்ஜ் இருக்கும். இந்த உலகத்தை விட்டு போற வரலாம் என்ன இருக்கும்? சார்ஜ் இருக்கும். ஆனா எல்லா நேரத்திலையும் போன் அடிச்சுனுக்காது. ரிங்கு வந்தா தான், தேவைப்பட்டா தான். அப்படித்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். போன் வச்சு சொன்னா தான் உங்களுக்கு புரியுமே, அதனால தான் அப்படி சொல்லுங்கிறேன். அப்ப இந்த வைப்ரேஷன் மோட்ல இருக்கிறப்போ எப்போ ஒரு முறை நம்ம என்ன பண்றோம்? ஆவியில நிரம்பி ஆண்டவரை துதிக்கிறோம். அது தேவைப்படுது. ஊழியத்துல தேவைப்படுது, குடும்பத்துல தேவைப்படுது. எத்தனை முறை ராத்திரில ஜெபம் பண்றோம், இல்லை விடியற் காலை ஜெபம் பண்றோம். ஒரு சில நாள் ரொம்ப ரேரா தானா, ஒரு சில நாள் டெய்லி சகோதரி எஃப்சி 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்றாங்க. 4 மணிக்கு நான் ஜெபம் சத்தம் கேட்டோன்னு இப்படி திரும்பிக்கிறது. என்னத்துக்கு? தூங்குறதுக்கு. ஆமா, 3 மணிக்கெல்லாம் 3:30 மணிக்கெல்லாம். சில நாள் நம்மளுக்கு என்ன குத்தம்? சோத்தனாண்டவர் என்ன குத்தம்? அந்த ஜபம் குத்தம். அப்படியே ஏஞ்சி முட்டி போட்டுக்கிறது. இல்லை அப்படியே சோத்தனாண்டவர். ரொம்ப ரேரா ஏதோ ஒரு நாள் 2 பேரும் ஆவியில நிரம்பி என்ன பண்ணியிருக்கோம்? ஜெபிச்சிருக்கோம். அப்ப தெரியாது. அப்படி ஜெபிச்ச பிறகு பார்த்தா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைய அந்த நாளிலே நாங்கள் மேற்கொண்டு இருப்போம். அப்படின்னா எப்போ நமக்கு அதிகமான பலன் தேவைப்படுதோ நம்மளுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? ஆவியானவருக்கு தெரியும். அப்ப அதை கொண்டு நிரப்புவார். அப்போ வைப்ரேஷன் மோடுக்கு போய் என்ன பண்ணலாம்? ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி என்ன பண்ணலாம்? ஆண்டவரை துதிக்கலாம், ஜெபிக்கலாம். ஆனா அதுக்காக 24 மணி நேரம் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொய் பேசாம இருக்கிறது நம்ம தடுக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். திருடாம ஏமாத்தாம நம்மள தடுக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். என்ன ஜெபம் பண்ணணும் நம்மளுக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியில ஜெபம் பண்றவங்க அவங்க ஆரம்பிச்சவங்க தெரியும். ஆரம்பிச்ச உடனே அந்நிய பாஷை பேசினா தான் பரிசுத்த ஆவியின் ஜெபம் இல்ல. அங்க வரக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த சொல்லெல்லாம் அப்படியே என்ன ஆகும்? ஊடுருவி பாயம். நீண்டதொரு பிரசங்கம் இல்ல பரிசுத்த ஆவியின் செய்தி, பரிசுத்த ஆவியின் ஜெபம். நீண்ட பிரசங்கம் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற பிரசங்கம். சரியான நேரத்துல சொல்லப்பட்ட வார்த்தைய போல அற்புதமான வார்த்தையை கொடுத்து கர்த்தர் என்ன பண்ண வைக்குவாரு? ஜெபம் பண்ண வைக்குவார். யார? பரிசுத்த ஆவியில நிரம்பினவர்கள். வயசாயிடுச்சு, சொப்பனம் கொடுப்பாரு உங்களுக்கு. வாலிபர்களுக்கு தரிசனங்களை கொடுப்பாரு. உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் என்ன சொல்லுவாங்க? சத்தமா சத்தமா தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் இவைகள். இந்த அடையாளங்கள் நீங்கள் நானும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு காலையிலே சொன்ன நஷ்டத்தை சரி செய்து கொள்ளுகிற நாள் இன்னைக்கு. என்னத்தை சரி பண்றது? காலையில சொன்னா எப்ப நஷ்டம் ஏற்பட்டுச்சு? மோசேயின் நாட்கள்ல. எப்ப சரி செய்யப்பட்டுச்சு சொல்லுங்க? பெந்தெகோஸ்தே நாள்ல, பேதுருவின் நாட்கள்ல. சரி, இப்ப இந்த 22ஆம் வசனத்துக்கு திருப்பலாம். 22ஆம் வசனத்துக்கு திருப்பலாம். லேவியராகமம் 23, 22 வசனம். உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இதுக்கு மட்டும் ஒரு முறை ஜோர கை தட்டிடுங்க. ஏன்னா அடுத்த 5 நிமிஷம் செய்தியை நான் நிறைவு செய்ய போகிறேன். அதுக்கு முன்னால கவனிக்க வேண்டிய ஒரு கருத்து. எல்லாம் தயவு செஞ்சு கவனமா கேளுங்க.
அதுன்னா ஓரத்துல இருக்கிறதா இருக்கக்கூடாது. முழு நிலமும் எந்து தான், ஏன் ஓரத்துல இருக்கிறதா இருக்கக்கூடாது? அறுவடை அறுக்கிறப்போ கீழே என்ன ஆயிடும்? சிந்திடும். சிந்துறத என்ன பண்ணக்கூடாது? பொறுக்க கூடாது. கவனிங்களேன், நம்ம காலேஜ் பக்கத்துல ஒரு மாந்தோட்டம் இருக்குது. என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க. மாந்தோட்டம். அந்த அந்த வளர்ச்சின்னு அப்படி போனதும் கண்ணு பாக்குறப்பெல்லாம் எல்லாம் சிவப்பா அப்படியே மஞ்சள் கலர்ல அப்படியே மரம் ஃபுல்லா என்ன தொங்கி இருக்குது? பக்கத்து கொல்லியில. ஆனா நம்ம கொல்லியில இல்ல, எங்க பக்கத்துல. அங்கேயே காரை நிக்க வச்சுட்டு எக்ரி குச்சி போய் 4 அர்த்தம் வரலான்னு தோணுது. சரிதானா? சரி, இருக்கட்டும். இப்போ மீட்டிங் ஆச்சு. இந்த மீட்டிங் அப்பாத்தை காப்பாற்ற வேண்டியது என் மீது விழுந்த கடமை. ஆனா போன முறை என்ன சொல்லிட்டான், அங்க வந்தாங்கோ, அவங்க இறங்கி அட்டன் போயிட்டாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டான். நம்ம பேர் ரிப்பேர் ஆயிடுச்சா, அதனால என்ன பண்ணோம், இந்த முறை காவல் போட்டோம். காவலுக்கு இந்த முறை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். அவர் என்ன மாதிரி காவல் இருந்துக்குவார் பாருங்க. 1 வீக் இப்போ ஒரு மாங்காய் கூட போல. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அந்த பக்கத்து கொல்லிக்காரு பாஸ்டர்ஸுங்க வராங்க ஊருக்கா செய்யறதுக்கு, எங்களுக்கு மாங்காய் வேணும்ன்ட்டு முத்துக்கிட்ட 300 ரூபாய் குத்து அமிச்சேன். எவ்வளோ? ஒரு மூட்டை நிறையா. ஃபர்ஸ்ட் மூட்டை வந்துச்சு. 150 பேரு ஒண்ணு மிச்சம் விடாத சாப்பிடுறவங்க. அவங்களே வேணான்னு விட்டு போயிட்டாங்க பாதி மூட்டைய. போன மீட்டிங் இது பாதி மூட்டை மாங்காய் மிச்சம் ஆயிட்டுக்குது. 2வது மூட்டை இப்போ உள்ள வந்துச்சு. நாளைக்கு 3வது மூட்டை வந்து அறுத்துக்கோன்னு சொல்லிக்கிறாரு. இப்போ நம்ம என்னத்துக்கு அவருக்கு சொல்லாத திருடணும்? இப்போ அந்த நிலத்துல நான் போனேன், இறங்கி அங்க போனேன். அவங்க சொந்தக்கார எல்லாரும் இருக்கிறாங்க. மரத்து பக்கத்துல அப்படியே நடந்து போனேன். 3 மாங்காய் கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. எங்க கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. அதை போய் 3ஐயும் கையில எடுத்தேன். என்ன பார்த்தாங்க, அவங்க முன்னாலே ஒரு பள்ளம் தாண்டி நம்ம இடத்துக்கு வந்தேன். அந்த ஐயா சிரிச்சுன்னு, ஏன் ஐயா கீழே இருக்கிறத எடுக்கிற? நான் சொன்னேன் உனக்கு அறுத்து கொடுக்க மாட்டேன்னார். நான் சொன்னேன், நீ எனக்கு சும்மா அறுத்து கொடுக்க வேணாம், மீட்டிங் வருது, அது காசு கொடுக்குறேன், எனக்கு அறுத்து கொடு. ஆனா எங்க பைபிள் என்ன சொல்லுதுன்னா, திக்கற்றவர்களுக்கும் பரதேசிகளும் சிந்தி கிடக்கிறத எடுத்துக்கலாம். என் பேரை லேவியன்னு அந்த லிஸ்ட்ல தான் அந்த ஆண்டவர் சேர்த்துட்டு இருக்கிறாரு. ஆக உதிர்ந்து கிடக்கிறது என் பங்குன்னு தான் 3 எத்தனை வந்தாங்க. அவருக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சோ இல்லை, எனக்கு புரிஞ்சிச்சு அது என்னன்ட்டு. புரியுதா? நீங்க ஒரு வயல் வழியா போறீங்கன்னா ஏதோ ஒண்ணு அறுத்து சாப்பிட வேண்டியதுதான். பேக் எடுத்துன்னு போக கூடாது. அவன் பயிர் வச்சவன் ரொம்ப வருத்தப்படுவான். ஆமா, ஒண்ணு வாங்கி என்ன பண்ணலாம், ஒண்ணு சாப்பிடலாம். 2வதுக்கு காசு கொடுக்கணும், 2வதுக்கு பணம் கொடுக்கணும். அடுத்து பக்கத்து வேளாண்மை அதிகமாயிட்டு இருக்குது இல்ல. இப்படி போனா 100 ரூபாய்க்கு 500 ரூபாய் அளவுக்கு மாங்காய் தருவான். 3 மூட்டை மாங்காய் 300 ரூபாய், ஒரு மூட்டை 100 ரூபாய். அப்போ மார்க்கெட்ல ஏலத்துல கூட 500 ரூபாய் போகுது. ஒரு மூட்டை மாங்காய் 500 ரூபாய் ஏலத்துல போகுது. அப்போ நாம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த திக்கற்றவர்களும் இந்த எளியவர்களுக்கும் ஏன் ஆண்டவர் வச்சார்னா, பழைய ஏற்பாட்டின்படி இந்த பண்டிகைகள் யாருக்கு மட்டும் சொல்லுங்க? யூதர்களுக்கு மட்டும். ஆனா இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையில பரதேசிகளாகிய நம்மை சேர்த்து கொண்டார். நமக்கு இடம் வச்சாரு. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை, இதுக்கப்புறம் கட்டளையே மாத்துறாரு. கூடார பண்டிகையா? உன்னிடத்துல இருக்கிற தங்கி இருக்கிற சுதேசிக்கும் பரதேசிக்கும் ஒரே கட்டளை, யூதனுக்கும் யூதன் அல்லாதவனுக்கும் ஒரே கட்டளை. வந்து சேர்ந்துட்டியா, சேர்ந்து கொண்டாடு. ஒரு அலையிலையா சொல்லுங்க, சத்தமா ஒரு அலையிலையா சொல்லுங்க. போன கூடார பண்டிகை என் ஜபம் என்ன தருமா? ஆண்டவரே, இதோ இந்த ஷீட்டை எடுத்துட்டு என்ன பண்ணணும் சொல்லுங்க, மோல்டிங் போடணும். நியூ இயர், புது வருஷம். அந்த புது வருஷம் ஆராதனையில 12 மணி ஆயிட்டதும் ஃபர்ஸ்ட் ஒரு ஜபங்குது பாரு. ஆண்டவரே, எனக்கு கார் கொடு, பங்களா கொடுன்னு ஜபம் பண்ணல. ஆண்டவரே, இதே போஸ்ட் தான், இதை எப்போ எடுத்துட்டு மோல்டிங் போடுறதோன்னு. கர்த்தர் இந்த வருஷம் இதை கட்டி முடிக்க கிட்ட 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 வந்துட்டாரு.
இட் இஸ் நியரிங். ரொம்ப சீக்கிரத்துல இந்த வேலையை தொடங்க போறோம். ரொம்ப சீக்கிரத்துல இதை எடுத்துட்டு என்ன பண்ண போறோம்? சத்தமா சந்தோஷமாவே இல்லையா உங்களுக்கு? நம்ம ஜபத்தை ஆண்டவர் கேட்டார். ₹1 ₹2 இல்லம்மா, 50 லட்சம். எவ்வளவு தேவை? 50 லட்சம். கிட்ட வந்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? புரியல உங்களுக்கு? புரியல உங்களுக்கு? நீங்க கேட்கலன்னா கூட எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. நான் அடிக்கடி சொல்றேன், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவர்கிட்ட அப்ளிகேஷன் போட்டுட்டேன், அவரு சீக்கிரம் முடிச்சிடலாம் தம்பி, கவலைப்படாதன்னு சொல்லிட்டுக்கிறாரு. எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்? 50 லட்சம். அதிகமாவே ஆகும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? நானு நமக்கு எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவருடைய சுதந்திரத்தில அறுவடையை வைத்திருக்கிறார். அவருடைய சுதந்திரத்துல போவாஸ் நிலத்துல கதிர் பொறுக்கத்தான் போனா. ரூத்த சொல்லாம பெந்தகோஸ்து பண்டிகை முடிக்க முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு விதவை, அந்நிய புருஷனுக்கு வாழ்க்கை, அந்நிய தேசத்தை சேர்ந்தவ, இந்த குடும்பத்துல பிறந்தவ, அவங்க அப்பா அவங்க எல்லாம் செத்துட்டாங்க, மாமியார் கூட வந்திருக்கிறா. அந்த நிலத்துக்கு கதிர் பொறுக்க போனா. இப்போ டவுனுக்கு போறேன், பேக் எத்தனை வானாக்கா சின்ன பேக் ஒன்று எத்தனை கொடுப்பாங்க. இன்னைக்கு டேய் முத்து பெருசா எத்தனை வாடான்னு. இல்ல ஐயா பெருசு இல்லையா, அம்மா சொல்லிட்டாங்க சின்னத்தான் கொடுத்தாங்கன்னா. அப்படி வெயிடாத்தன நம்ம ஸ்டாண்டர்டுக்கு அது பத்தாது. இந்த மங்காய பையில பெருசு அதுல வாங்கிட்டு வந்தேன். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த சொப்புல எல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. நமக்கு 25 கேஜி டெக்ஸா வச்சு சோறாக்குனா தான் நம்மளுக்கு சோறாக்கணும் மாதிரி. ஐயோ வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்துல இருந்தா தான் நாம் ஆசீர்வாதத்தை பெற்ற மாதிரி. கதிர் பெருக்க போனா என்னதேமா மடி காட்டுறதுக்கா? வெரி குட். கதிர் பொறுக்க போனால் ஏறத்தாழ பிச்சை எடுக்க போனா. புரிஞ்சுக்கோங்க, ரூத் எதுக்கு போனா? பச்சையா சொல்லணும்னா பிச்சை எடுக்க போனா. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, சின்ன பிள்ளைங்களா இருப்போம். அங்க அறுவடை செய்வாங்க. மக்காச்சோளம் அல்லது வெள்ளிக்கிழங்கு இந்த ரோட்டோரத்தில் அறுவடை செய்வாங்க. சாயந்தரமா மூட்டை தைச்சிருவார் தாத்தா. ஆயா என்ன பண்ணோம், கொஞ்சம் சின்னதாக்குது இல்லை, அதெல்லாம் ஒதுக்கி வைக்கும். ஒரு 2 கூட சேர்ந்துரும். அதை தூக்கின்னு வாடா இதுகிட்ட பிரிட்ஜு கிட்ட என்னும். அந்த பிரிட்ஜு கிட்ட தூக்கின்னு வந்த உடனே எப்படியோ ராஜமாயா கொல்லியில இன்னைக்கு அறுவடை பண்றாங்கன்னு கொஞ்சம் பேர் எங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல, எல்லாம் ஒரு பேக் எடுத்துன்னு வந்துட்டு இருப்பாங்க. ஒரு முறம் ஒன்று வச்சுருக்கோம், முன்னால் அது மடங்கிட்டு இருக்கோம். நம்ம கண்ணில் பட்டுது. ஆயா என்ன பண்ண தெரியுமா, அந்த மரத்தை விட்டு வாரி புடின்னு வழிபோக்க இருக்கு. யாருக்கு? வழிபோக்க இருக்கு. காலையில தாத்தா சொல்லுவார், ஏலத்துக்கு நேற்று 30 ரூபா போச்சுடா ஒரு மூட்டை, இன்னைக்கு 50 ரூபாய் போச்சுன்னுவாரு. ஏன்? அந்த பெருக்கம் அந்த ஏழைகளுக்கு வாரி குத்தாங்க பாரு, அதனால வந்தது. நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா? வசதி படைத்தவர்கள், நிலம் உள்ளவர்கள், பணக்காரர்கள் மட்டும் நல்லாக்கணும்னு நினைக்கிறவர் இல்ல, ஏழை எளிய மக்களை பசியிலிருந்து காப்பாற்றுகிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். விதவை எல்லாராலும் கைவிடப்பட்டவர் கையேந்தின் போனா. அவங்க விதவைகள் என்ன பண்ணுவாங்க, பல நேரத்துல அறுவடைன்னு சாயந்தரம் அளக்கிற நேரத்துல இப்படி மடியை பிடிச்சு நிற்பாங்க. அவன் இப்படின்னுவான், அழுந்து போடுறவன் பாதி மடியில போடுவான், பாதி அம்பாரத்திலே போட்டுக்குவான். அம்பாரத்துல தெரியுமா, முழுசா மடியில போட மாட்டான், சிந்துற மாதிரி கொட்டுவான். அதை முடிச்சு போட்டு தூக்கி தலைமையில ஏத்துன்னு வரணும். தினந்தோறும் இப்படி கதிர் பொறுக்கத்தான் போனான். ஆனால் ஒரு ராத்திரி வந்துச்சு, அன்றையோடு கதிர் பொறுக்கிற வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் அந்த நிலத்துக்கு போறான். சிவாயா கொஞ்சம் ஒரே நிமிஷம் வா. அடுத்த நாள் நிலத்துக்கு போறா ரூத்து. எப்படி போறா தெரியுமா? இந்த முறை போறப்போ வைக்கப்படாத கை கத்து போவாஸ் கூட
போன முறை கதிர் பொறுக்க போனவள் இந்த முறை எஜமானியா போற. நீங்க நம்ம எல்லாருமே கதிர் பொறுக்க போயிருக்கலாம். இன்னைக்கு எஜமானியா கத்தர் மாத்துறாரு. அந்த நாள் தான் இந்த நாள். ஆண்டவர் உன்னை எஜமானியா மாத்துற நாள் இது. எந்த நிலத்துல கதிர் பொறுக்க போனியோ அந்த நிலத்துக்கு நீ தான் ஓனர். எந்த நிலத்துல பிச்சை எடுக்க போனியோ அந்த நிலமே உன்னுடையதுதான். எந்த இடத்துல கொஞ்சம் கோதுமை, கொஞ்சம் வார கோதுமை, 4 மாங்காய், 2 தேங்காய், கொஞ்சம் புளியாங்காய், அப்புறம் வேணாம் 5 முருங்காய் அப்படின்னு போனல, அந்த இடத்துல மரமே உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், நிலமே உண்டு, தோப்பே உண்டு, துறவே உண்டு, சொத்தே உண்டு, சுதந்திரமே உண்டு சொல்ற நாள் இந்த நாள். இதுக்கெல்லாம் அச்சாரம் பரிசுத்த ஆவியான. என்ன நிலைமையில நீ வந்தையோ, ஞாயிற்றுக்கிழமை டிவியில நல்ல ஒரு சினிமா இல்லைன்னா ஒரு சீரியல்லு இல்லைன்னா கிரிக்கெட் மேட்ச் பார்த்துன்னு சோஃபால அல்லது பெட்டில் தலைமையில இப்படி கை வச்சுன்னு டிவி பார்த்துன்னு இந்த ஒன்றை கூட்டின்னு வந்து இங்க உட்கார வச்சுட்டேன். கவலையே இல்லை. இன்றைக்கு திரும்பி போகும் பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தோடு மகளே மகனே உன்னை உன் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்ப விரும்புகிறார். அந்த நாள் தான் இந்த நாள். அறுவடையின் நாள். உன் அறுவடை நிறைவு செய்கிற நாள். அப்போ அறுவடை முடிஞ்சா ஆசீர்வாதம் தான். அறுவடை முடிஞ்சா என்ன சொல்லுங்க? அழுக்க வேண்டியதுதான், மார்க்கெட்ல விற்க வேண்டியதுதான், வெள்ளியும் பொண்ணும் வாங்குறதுக்கு ஆதாயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான். முழங்கால் படியிடும். இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு நாள். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாம் முட்டி போடுங்க தயவு செஞ்சு. இப்ப யாரும் எதுவும் பேசுற நேரம் இல்லை.